விபத்தில்லா மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என கரும்பு வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பில் யுவராஜ் தமிழக அரசுக்கு வேண்டுகோள். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கரும்பு கொள்முதல் மற்றும் கரும்பு சர்க்கரை ஆலைகளுக்கு ஏற்றி செல்லும் லாரிகளில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லக்கூடாது என்று அரசு ஆணை பிறப்பிக்க கோரி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, விவசாயிகள் நாங்கள் காடு கழனியில் இருந்து கரும்புகளை எங்கள் லாரிகளில் கொண்டு வருகிறோம். ஆனால் 10 to 12 டன் சுமையை தாங்கக்கூடியதுதான் எங்களது லாரிகள். ஆனால் இவர்கள் 20 டன் ஏற்றிச் செல்ல கட்டாயப்படுத்துகிறார்கள். இதனால் சேறு சகதியில் எங்கள் லாரிகள் சிக்கி பழுதடைகிறது. மேலும் சாலைகளில் விபத்தும் ஏற்படுகிறது. இதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதிக பாரம் ஏற்றுவதால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். இதனால் உயிர் சேதங்கள் ஏற்படும். எனவே வருகின்ற February 1 முதல் ஓவர்லோட் ஏற்ற மாட்டோம் என தீர்மானம் எடுத்துள்ளோம். எனவே தமிழக முதலமைச்சர், போக்குவரத்து கமிஷனர் அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை ஆணையர் அவர்களுக்கும், உழவர்துறை சார்ந்த ஆணையர் அவர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மேலும் விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்க அதிக பாரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 40 சர்க்கரை ஆலைகள் இயங்குகிறது. அதாவது கரும்புலேருந்து சர்க்கரை உற்பத்தி செய்யற ஆலைகள் இருக்குது. அதுல 13 அரசு கூட்டுறவு மூலமாக நடைபெறுகிறது. அதாவது அரசு நேரடியாக ஒரு 13 இடத்துல நடத்துது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் வாகனத்துக்கு ஆன லைசன்ஸ், வாகனத்துக்கான டாக்ஸ், வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. ஆனா வண்டி உள்ள வரும்போது மட்டும் அதிக பாரம் ஓவர்லோடு வண்டிக்கு நிர்ணயித்த 10 to 12 டன் நிறுத்தி இருக்காங்க. ஆனா அந்த வண்டியில 20 to 25 டன் ஏத்த சொல்றாங்க. ஒழுங்கான சாலையிலேயோ, தேசிய நெடுஞ்சாலையிலோ, ஹைவேஸ்லயோ ஓவர்லோடு போனாவே ரோடு தாங்கிறது இல்லை. ஆனா எங்கேயுமே காட்டு பகுதி, கழனி பகுதி, சேரு சகதி இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இது மாதிரி இவ்வளவு ஓவர்லோடு ஏத்துனா வண்டி ரோடு டேமேஜ் ஆகுது, வண்டிங்க அப்சைட் ஆகுது. இது ஒரு காரணம். எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. இது இல்லாத டிராக்டர், விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க. டிராக்டருக்கு பாத்தீங்கன்னா விவசாயத்து பொருள் தான் ஏற்றி போனோம். அதுக்கு இவ்வளவு டன்னு இருக்கு. 2 சக்கரம் தான். ஆனா அவங்க 4 சக்கரம், அப்புறம் 8 சக்கரம், அதுக்கப்புறம் ட்ரெய்லரா ஆக்கிறாங்க கூட ஒரு ஜாயின். இதனால கரும்பு சீசனு, இப்போது கரும்பு சீசனு, இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது. நேற்று தினம் கூட, கடந்த வாரம் கூட ஒரு புது மாப்பிள்ளை கரும்பு வண்டியில மாட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இறந்துட்டார். அவர் மனைவி கல்யாணம் ஆகி இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இடத்துல விபத்து இருக்கு. தமிழகம் தொடர்ந்து 6வது வருஷமாக தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கு. விபத்து ஃபேட்டல்ல அதிகமான விபத்து, உயிரிழப்பு இங்கதான் நிறைய. தேசிய நெடுஞ்சாலை. அப்போ இது மாதிரி இந்த சாலைகள்ல இந்த மாதிரி ஓவர்லோடு ஏற்றும் போது விபத்து நிறைய நடக்குது. அதாவது கரும்பு வண்டியில ஓவர்லோடு ஏத்துறதுனால வண்டியே ஹைட் ஆகி அப்சைட் ஆகுது. ரெண்டாவது வண்டி மேல தாழ்வான பகுதியில் இருக்கிற ஒயர் பட்டு ஊர்ல இருக்கிற மின்சார தடைப்படுது. இது இல்லாத சில நேரம் ஃபயர் ஆயிடுது. சில நேரம் கரும்பு போடக்கூடிய தொழிலாளி இறந்து போயிடா. இது எல்லாமே ஓவர்லோடுக்கு தான். ஆகவே அரசு ஓவர்லோடை குறைக்க வேண்டும். எங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டும். 200 ரூபா தராங்க டன்னுக்கு. இதே சிவில் சப்ளைஸ்ல அரசு வாடகை நிர்ணயித்திருக்கு. 1 to 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபா நிர்ணயித்திருக்கு. அதுவும் உணவுப் பொருள் தான், இதுவும் உணவுப் பொருள் தான். ஆனா அரசு உடைய கூட்டுறவு அங்காடியில, கூட்டுறவு சக்கரை ஆலையில இவர்கள் உடனடியாக இந்த அரசு சிவில் சப்ளைஸுக்கு வாடகை நிர்ணயித்த மாதிரி இவங்களுக்கு வாடகை நிர்ணயித்து தர வேண்டும். அப்போதான் தனியார் EID பேரி ஆகட்டும், சக்தி சுகர்ஸ் ஆகட்டும், இது மாதிரி பன்னாரி அம்மன், இது மாதிரி நிறைய அவர்களுடைய அடக்குமுறை நிறைய இது மாதிரி பண்ணுறதுனால எங்களால வாகனத்தை தொழில் செய்ய முடியல. நாங்க முறையாக அதிக பாரம் ஏற்றாத அரசு சட்டத்திட்டத்துக்கு செய்யணும்னு லாரி உரிமையாளர் விரும்புகிறார்கள். ஆகவே முதல்வர் அவர்களுக்கு இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல மனு கொடுத்து, முதல்வர் நாங்க எங்களுக்கு கமிஷனருக்கு, போக்குவரத்து கமிஷனர் சொல்லி கரும்பு ஆலையில கரெக்ட் லோடு ஓட்டணும். அதே மாதிரி டைரக்டர் சுகர் கேன் சர்க்கரை ஆலை டைரக்டர் நந்தனத்தில் இருக்காரு, அவரை பார்த்து இதுக்கு விலை நிர்ணயிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். வருகிற February 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சர்க்கரை ஆலை நாங்க ஓவர்லோடு ஏற்ற மாட்டோம் தீர்மானம் எடுத்திருக்கோம். இதே நடைமுறைப்படுத்தி இது ஒரு ஜியோவை போட்டு விபத்தை தடுக்கும் வகையில விபத்தில்லா தமிழகம்
உருவாக்கும் வகையில் இந்த லாரியில அரசே ஓவர்லோடு ஏற்றுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்க வந்திருக்கு.